ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெலிக்கி கிச்சன். இன்றைக்கி 1 கப்பு ராகி மாவு 2 வாழைப்பழம் இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸுக்கு இந்த ரெசிபி பண்ணி கொடுங்க. நான் அதுக்காக 1 கப்பு ராகி மாவு எடுத்து அது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். 2 வாழைப்பழத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம், நல்லா பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. 2 வாழைப்பழத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் ஆட் பண்ண நல்லா வாசமாக இருக்கும். நான் இந்த சின்ன கப்பில் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட சுகருக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தில் ஏற்கனவே இனிப்பு இருக்கிறனால நான் 1 ஸ்பூன் அளவு தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வாழைப்பழம் தேங்காயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் திரும்ப ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. நான் ஒரு மாவு ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். எல்லாம் விரிச்சு விடுறதுனால விரிச்சு விடலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன், மொத்தமாகவே ஊற்றிக்கிறேன். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம தேங்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம ஊற வைக்கலாம் வேண்டாம். சோடாப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.